ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சனி சம்பந்தப்படுகிறாரா அப்படிங்கிறத பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி, விநாயகரை பற்றி நிறையா கதைகள் இருக்கின்றது புராணங்களில். அதில் ஒரு கதை, அதாவது கிரகங்களோடு இணைக்கப்பட்ட கதையை நாம் பார்ப்போம். அந்த காலத்தில், அதாவது ஆதியில் சிவபெருமான் பராசக்தி ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலையில் நல்லபடியாக இருக்கின்ற சமயத்தில் ஒரு பேச்சு அடிபடுது. நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், பிறந்த நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும்னு சொல்லி பராசக்தியானவள் பரமேஸ்வரன்கிட்ட முறையிடுறாங்க. அது அவரும் நல்ல மூடில் இருந்திருக்கிறாரு. ஆகையினால அதுக்குன்னு தாராளமாக கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லோருக்கும், தேவர்கள் அனைவருக்கும் செய்தி பரப்பப்படுகிறது. அதில் எல்லோருக்கும், அதாவது எல்லாருக்கும் செய்தி பரவி கொண்டு இருக்கிறது. செய்திகள் சொன்னால் தானே எல்லோரும் வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த விநாயகர் என்பவர் கணபதியாக, அதாவது நம்மளுடைய இயல்பான தலை கை கால்களோடு அங்கலட்சணத்தோடு அவர் இருக்கிறார். அந்த பிறந்த குழந்தை ஒரு வயசாகுது, நிறைவு பெற்றதுனால அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஓலைகள் எல்லாருக்கும் அனுப்பப்படுகின்றது. அதில் ஒரு அழைப்பிதழ் சனி பகவானுடைய தாயாருக்கும் கிடைக்கிறது. சனி பகவானுடைய தாயார் சாயா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள். அதாவது உஷா தேவியினுடைய நிழல் தான் சாயாதேவி. அதான் சாயா என்றால் நிழல் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு கதை. அது ஏன் இந்த மாதிரி சாயாதேவி உருவானாள் என்பது வேற கதை. அது அப்புறம் வச்சுக்கணும், இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த நம்ம விநாயகரை பற்றிய கதையில் மட்டும் போவோம். இவளுக்கும் கிடைத்தது. இவள் பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ யமன், சாஸ்தா, சனி எல்லாமே இவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட, அதாவது மூத்தோடியா பிள்ளைகளும் இருக்காங்க, தன்னுடைய பிள்ளை சனீஸ்வரனும் இருக்கிறாரு. எல்லாத்தையும் பிள்ளைகளே நீங்கள் விளையாண்டுக்கிட்டுருங்க, நான் தேவலோக சபையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுமே சரிம்மா நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த சனி என்பவன் அவன் செல்ல பிள்ளையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். அது புத்தகம் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் அவன் இருக்கிறான் அப்போ அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிறச்சே அந்த சனி என்ற பிள்ளை மட்டும் அம்மா நானும் கூட வருவேன் அப்படின்னு அந்த சொல்கிறாங்கள அடம் பிடிக்கிறான். அதான் இப்பையும் சில குழந்தைகள் வீட்டில் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க இல்லையா? அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கே 7.5 சனி, கண்டச்சனி, அர்த்தாசனி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி சனி அட்டாக் பண்ணினா தான் இந்த அடம் பிடிக்கிற செயல்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி சனி அடம் பிடிக்கும்போது மற்ற பிள்ளைகிட்ட, தம்பியை பார்த்துக்கப்பா, பார்த்து விளையாடுங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிடுதான். இதில் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் அண்ணன்மார்களுக்கு தெரியாமல் இந்த தம்பி ஆகிய சனி இவர் டேக்கா கொடுக்குறார். இப்படித்தான் அந்த 7.5 சனி நடக்கின்ற பிள்ளைகள் கூட, அதாவது குடும்பத்திற்கு அல்லங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இல்லை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்வாங்க. இதுவும் அந்த கதையில் அங்கேயே தொடங்கிடுது. இந்த சனி அந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் டேக்கா கொடுத்து இவர் மெதுவாக அம்மாவை ஃபாலோ பண்ணி பின்னால் போயின்னு இருக்கார். அங்கே தேவலோக சபையில் ஒரு உயரமான இடத்துல ஒரு மலர் ஏணி, அங்கே மலர் ஏணியில் ஏறி அந்த தேவலோக சபையில் போய் நுழையணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிறந்தநாள் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க தேவலோகத்தில் அவங்க சீரும் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாக்கோலம் பூண்டு அது அபாரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா தேவாதி தேவர்களும் அங்கே குழுமி இருக்கிறாங்க. ஆக இந்த மலர் ஏணியை பிடிச்சு அம்மாக்காரி மேலே ஏறி போகிறான். இப்போ சின்ன குழந்தையாக இந்த தவழ்ந்து வரக்கூடிய இந்த குழந்தையும், சனி என்ற குழந்தையும், அவள் எப்படி போகிறாளோ அதே போல் இவரும் அந்த ஏணிப்படியை ஏறி போகிறார். இவர் ஏணிப்படியை தொட்ட உடனே மேலே இருக்கின்ற அந்த பரமசிவனுக்கு ஏதோ ஒரு வாசனை, ஒரு உணர்வு உண்டாகுது.
இதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் தெரியாத ஒரு அந்த கருகல் வாசனை அல்லங்கில் பில்லி சூனியம் ஏவல் இவைகள்லாம் வாசனைகள்லாம் சிவபக்தர்களுக்கு தெரிஞ்சிடும். சிவபக்தர்கள் சிவனையே நினைத்து உருகி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த சிவனுக்கு இதனுடைய உணர்வு தட்டுப்படுது. ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகிறது போல தோணுதே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த பார்வதி தன்னுடைய மனைவியாகிய பார்வதியை கூப்பிட்டு, பக்கத்துலாம் இருக்கிறாங்க, கூப்பிட்டு ரகசியமாக சொல்கிறார். ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அசம்பாவிதம் நடக்க போகிறது போல தெரியுது, அதனால் குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறார். என்னங்க இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்குது, நம்ம குழந்தைக்கு என்ன ஆயிரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு எப்போவுமே கணவன் பேச்சை மீறாத அந்த பார்வதி, அதாவது சிவர் பெருமானுடைய பேச்சை மீறாத அந்த பார்வதி தேவியார் அன்று மட்டும் முதல் தடவையாக எதிர்குரல் கொடுக்குறாங்க, அதாவது மறுக்கிறாங்க. எப்பயுமே இந்த கணவன் மனைவி எப்போதும் அந்த நட்பு என்றைக்கு கொஞ்சம் ஒரு பிசகல் ஏற்படுதோ, கருத்து வேற்றுமைகள் ஏற்படுதோ, அப்போவே குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாயிரும்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி இதெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கணக்கும் அது வரும். சொல்லும்போது சரி அவரும் பேசாமல் இருந்துருந்தார். என்னடா இன்றைக்கி எப்பயும் எடுத்து பேச மாட்டாமல் இன்றைக்கி திடீர்னு இப்படி சொல்கிறா, சரி நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்ட்டு அவரும் பேசாமல் இருந்திருந்தார். இவர் சனி மேலும் மேலும் அந்த ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி போக 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 இவருக்கு அந்த கருகல் வாசனை, இந்த அடுப்பில் இன்னும் வச்சுருந்தோம்னு சொன்னால் கருகிருச்சுன்னா ஒரு வாசனை வரும் இல்லையா, அதே போன்ற ஒரு வாசனை மூக்கை துளைக்குது. அது சிவபெருமானுக்கு துளைக்கும். மறுபடியும் தேவி உமையவளே பார்வதி அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாகவும் அருமையாகவும் கூப்பிட்டு, இதில் கொஞ்சம் பார்த்துக்கம்மா, என்னமோ ஒன்று எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லும்போது, என்னங்க திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பேசாமல் நீங்கள் இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளும் அந்த வந்தவர்களோட பேச செய்ய எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதை மீண்டும் இவருடைய முயற்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. படி ஒவ்வொரு மலர் ஏணியாக பிடிச்சு கையை பிடிச்சு தத்தக புத்தகம்னு சொல்லி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 75% தாண்டிட்டார். இவருக்கு சிவபெருமானுக்கு இன்னும் பொறுக்கலை. சரி அவ மனைவி சத்தம் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி, அம்மா ரொம்ப உஷாராயிரும்மா, கொஞ்சம் நாளிகைக்கு மட்டும் கொஞ்சம் உஷாராயிரு, அதுக்கப்புறம் சரியாக போயிடும், எனக்கு எதுவும் சரியில்லை, என்னமோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்காக எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறார். சும்மா தொடங்காதங்க, இதெல்லாம் என்ன பேச்சுங்க, இது நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரின்னு சொல்லி படக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிறான். அதாவது மறுப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்த்தும் பேசுகிறாள். இவருக்கு வேற ஒன்றும் புரியலை. சரி இதுக்கு மேலே என்ன செய்கிறது, அதாவது ஒரு குடும்பத்தில் மனைவி அதுக்கு மேலே முறையிடும் பொழுது, பேசும் பொழுது ஒரு ஆண் மகன் அதுக்கு மேலே ஒரு ரொம்பையும் இது பண்ண முடியாது. அப்போ அதை அடக்கி வச்சுக்கிட்டுறார். சரி என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுறார். இவர் அந்த அம்மா சனீஸ்வரனுடைய அம்மா மேலே ஏறி போயாச்சு. போனதுக்கப்புறம் பின்னால் தானே ஃபாலோ பண்ணி வராரு. மேலே இவர் போய் அதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியலை இவரால். ஏன்னா குழந்தையாக இருக்கிறதுனால மேலே எட்டி பார்க்குறாரு. அப்பா எவ்வளவு ஒளி வெள்ளம், எவ்வளவு அலங்காரம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, யாருக்காக இந்த அலங்காரம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் அங்கிட்டு போக போக வர செய்ய அந்த விநாயகருடைய அந்த கணபதியோடைய முகம் தெரிஞ்சிருக்கு. அலங்காரம் ஜெகஜோதியாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். நம்ம குழந்தை ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொன்னாலே என்னென்னமோ அலங்காரம் பண்ணி செஞ்சு வச்சு நம்ம அருமையாக பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இன்ப கிளுகிழப்புக்காக அதாவது நாம் ரசிக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். அதே போல் ரொம்ப வசதி படைத்தவர்கள், தொழில் அதிபதிகள், மந்திரி, இப்போ உள்ள மந்திரிகளுடைய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னமோ அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அகில லோகங்களுக்குமே நாயகனாக விளங்கக்கூடியவருடைய மகனுக்கு அப்போ எப்பேற்பட்ட அலங்காரம் இருக்கும். இந்த அலங்காரத்தை பார்த்த உடனே சனி என்ற குழந்தை, அதாவது கணபதி என்ற கணேசனுடைய குழந்தை உருவத்தை சனி என்ற குழந்தை உருவம் பார்த்து, அடேங்கப்பா இவ்வளவு அலங்காரம் அப்படின்னு கழுத்த ஒரு சாக்கு சாச்சார். இந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டுவாங்க. அது அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஆமாம் இவ தான் பெரிய இவளாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டுவாங்க. அது ஒரு பொறாமைன்னு வச்சுக்கிடலாம், இல்லைன்னு சொன்ன ஒரு ஆதங்கம், தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு குணம் அமைப்பு எல்லாருக்குமே சில பேருக்கு இருக்கும். சில பேர் பெருந்தன்மையாக போயிடுவாங்க, சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆக அந்த குணம் என்பது இதில் இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு இடத்த சொல்லிக்கிடுறேன்.
அது சொல்லும்போது உங்களுக்கு புரிய வரும். ஒருத்தர் வந்து குடும்பத்தில் வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து பார்க்குறார். சாப்பாட்டை பார்த்துட்டு எப்பா எவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்மம், ஒரு கருமிக்கிட்டு இருந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பிட்டவனுக்கு வந்து அன்றைக்கு முழுக்க பசியே எடுக்காமல் போயிடும். அதை பார்த்ததுனால என்னையா அப்படி ரசாயன சேர்க்கை மாறிடுச்சு அப்படின்னு கேட்கலாம். அவர் என்ன கையில் கொண்டு வந்து இப்போ சாப்பாட்டில் எதுவும் போடா செஞ்சார், அப்படி இல்லையே, அதையும் அப்படி ஆகுது, பார்த்ததுனாலேயே இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த நாகரிகவாதிகள் அந்த கேட்கலாம். அதாவது இறைவனை நம்பாதவர்கள் செய்யாதவங்க இப்படி வந்து கேட்கலாம். அதுக்கு சம்பந்தம் உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம பாலில் மோரை ஊற்றிருந்தோம், மோர் அது எப்படி இரவில் வந்து தயிர் ஆயிடுது, அது ஒரு ரசாயன கிரியை ஏற்படுகிறது. அதே போல் நாம் இங்கே ஃபோன் பேசுகிறோம், அந்த காற்று வழியாக அப்படியே போய் அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ உலகத்தில் எந்த மூலைக்கு போனோம்னாலும் அங்கே போய் சேர்ந்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு நொடியில் அங்கே போயிடுது. அப்போ அந்த காற்றின் மூலமாக அங்கே சென்று கொண்டிருக்கிறது அந்த ஒலி அலைகள், மின்காந்த அலைகளாக. அது வந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சதுனால அது சொல்கிறோம், மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு இந்த மாதிரி போகுது, ஒரு நொடியில் போயிடுது அப்படின்னு பேசுகிறோம். அது அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்வைக்கு இந்த பலன், கண்களால் பார்க்கின்ற அந்த பார்வை, எரிக்கின்ற பார்வை, அந்த பார்வைக்கு வந்து அவ்வளவு விஷப்பார்வையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கண்கள் ரூபத்தின் வழியாக, ஒளி வழியாக அந்த அவருடைய அந்த தீட்சண்யம், அதுதான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது. அந்த தீட்சண்யம் சாப்பாட்டில் விழும்போது அது விஷமாக மாறிவிடுகிறது. இந்த விஷத்தை அவர் சாப்பிடும் பொழுது உணவாகத்தான் போகுது, ஆனாலும் ஜீரணம் இல்லாமல் அது போய் தங்கி விடுகின்றது. இதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். இதை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விநாயகர் சதுர்த்தியினுடைய கதையை வந்து விடுபட்டு போய்விடும். ஆகையினால இது இந்த இடத்துல எப்படி இருக்கட்டும். அந்த பார்வை பார்த்ததுனால அந்த கணேசனுடைய தலை ஒடிந்து விட்டது. ஒடியவும் குய்யோ முறையோன்னு தையத்தக்கன்னு அல்லோலகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்வதி கேட்டு வாரா, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி வாரா, என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி செகண்டில் மனசை கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்குறா. யாரால் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பார்க்கும்போது ஒரு குழந்தையினால் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறா. பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்து வேகமாக வந்து ஒரே ஏற்றி தூக்கி தள்ளி விடுறான். சனி வந்து ஐயோ அம்மான்னு டம்முன்னு கீழே வந்து விழுகிறார். அந்த அம்மா என்று குரல் கொடுத்து விழுந்ததனாலே அதே பராசக்தி அவனை காப்பாற்றவும் செய்கின்றாள். அதாவது ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிறத வந்து காப்பாற்றவும் செய்கிறாள். அந்த கீழே விழுந்ததில் ஒரு கால் வந்து ஒரு சப்பை ஒடிந்து விட்டது. இது எப்பயும் மேலேருந்து கீழே இருந்தால் ஒடியும்ல, அந்த மாதிரி ஒடிஞ்சிச்சு. அதனாலே அதிலிருந்து அவன் நொண்டி முடவன் என்ற பெயர் அவனுக்கு வந்துச்சு. இது இந்த தலை ஒடிஞ்ச உடனே மறுபடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சடத்தில் எல்லாமே டக்கு டக்குன்னு மாதிரி பரமேஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறான். ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன, நான் ஏற்கனவே சொன்னேம்மா, நீ கேட்க மாட்டேன்ட்ட, கொஞ்ச நாளைக்கு மறைச்சி வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேக்க, என்ன செய்ய நான் அப்படிங்கிறார். எல்லாரும் வந்து முறையிடுறாங்க. நாராயணன், பிரம்மன், சகல லோகங்களில் உள்ள தேவாதி தேவர்கள்லாம் வந்து பரமேஸ்வரன்கிட்ட சரணடைகிறாங்க. இது என்ன இருந்தாலும் இது வந்து தகாது, இதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது வீரபத்ரா அப்படிங்கிறார். வீரபத்ரே வந்தேன் சுவாமி அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து தலைமைச் சேவகன் வந்து அவர் தான். போய் அவருக்கு ஒரு நிஷ்டையில் பார்க்குறாரு சிவபெருமான். சரி ரைட்டு. ஏற்கனவே இதுக்கு முந்தின ஒரு அத்தியாயத்தில் ஒரு அந்த காலத்தில் வந்து ஒருத்தன் வந்து தவம் இருப்பான். அதாவது சிவபெருமானை நோக்கிய தவம் இருப்பான். இந்த தவம் இருப்பான், அந்த தவத்தை மெச்சி அவர் வந்து ஒரு அருள் புரிவார். அதை மறுபடி பேசும். வீரபத்திரனை கூப்பிட்டு, நீ இந்த லோகத்தில் எங்கே தலை வச்சு படுத்திருந்தாலும் வடக்கே தலை வைத்து படுத்திருப்பவர்களை வெட்டி கொண்டு வாழ்வார், இந்த தலையை மட்டும் கொய்து வா அப்படின்றார். யாராயிருந்தால் அப்படின்னு சொல்லியிருப்பார். மறுபடியும் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு சாமி அப்படின்ட்டு விடைபெறும் பொழுது கொஞ்சம் நெல் அப்படிம்பார். மறுபடியும் என்ன சாமி அப்படின்பா. அதாவது எது தலை வைத்து படுத்திருந்தாலும் கொண்டு வா அப்படின்றார். இந்த இடத்துல தான் மறுபடியும் எங்கள் யாபத்துக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறேன். அப்போ போன ஒரு யுகத்தில் வந்து ஒருத்தர் வந்து தவம் இருந்து சிவபெருமான் நேரில் காட்சி கொடுக்கும்போது, சாமி உனக்கு நான் பிள்ளையாக பிறக்கணும், எனக்கு அந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்பான். இந்த யுகம் முடிய போது அடுத்த யுகத்தில் வந்து சேருவாய் அப்படின்ட்டு போயிடுறார். வரத்தை கொடுத்து போயிடுறார். வந்து பிள்ளையாக வந்து சேருவாய் என்று போயிடுறார். இந்த மறு யுகத்தில் வந்து அவன் வந்து ஒரு யானையாக பிறந்திருப்பான். அவன் வடக்க தலை வச்சு படுத்திருப்பான். இந்த கதை இது தனியாக இருக்குது. இது தனியாக பேசும்போது பார்ப்போம் நம்ம.
அந்த வடக்கை தலை வச்சு படுக்கும். எல்லா லோகத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. அந்த காலத்தில் வந்து எதுவுமே யாருமே எந்த உயிரினங்களுமே வடக்கை தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஐதீகத்தோடு இருந்த ஒரு காலம். இந்த யானை மட்டும்தான் படுத்திருக்கும். உடனே அதை கொய்து கொண்டு வந்து ஒட்ட வைப்பாங்க. ஒட்ட வச்ச உடனே இவர் பிரணவ மந்திரத்தை ஓதுன உடனே அது உயிர் பெறும். அன்று முதல் விநாயகன் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த அருள் புரிவாங்க. வி என்றால் உலகம், நாயகன், உலகத்துக்கே நாயகனாக விளங்குவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு அனுக்கிரகத்தை பண்ணுவார். அன்று முதல் அவர் விநாயகராக இருக்கின்றார். அவருடைய பிறந்த நாள் அதுதான் இது. அந்த பிறந்த நாள் என்பதை கொண்டாடுவதற்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு சம்பவங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கதைகள் போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடும். ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு கதைகள் வந்து குறுக்கிடும். அதெல்லாம் பார்த்து பேசும்போது இப்படிப்பட்ட அந்த சனி என்ற குழந்தையை பகவான் பரமேஸ்வரன் பார்ப்பார். இப்பேற்பட்ட ஒரு குழந்தை அதிசயமான குழந்தையாக இருக்குது. பார்வைப்பட்டாலே தலை ஒடியுது அப்படின்னு சொன்னால் இவன் சாதாரணக்காரன் அல்ல. இவனை நாம் பாதுகாத்து நம்மளுக்கு எப்படி அவனை உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் தன்னகத்தை அதை எடுத்துக்கிட்டார். தன்னகத்தை எடுத்ததுனால தான் இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவேன். கும்பராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன் உங்களை சோதித்து பார்க்குறார். சோதித்து சுத்தம் பண்ணி தன்னகத்தை வைத்துக்கொள்வதற்காக அவர் அந்த வேலைகளை செய்கின்றார். ஆகையினாலே நீங்கள் ஈஸ்வரனின் பிள்ளைகள் அப்படின்னு நான் அப்பப்போ சில வீடியோக்களில் பேசிட்டு வருவேன். அதுதான் இது மந்திரி. ஆக இந்த கண் திருஷ்டி காப்பு இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த உண்மைகள். இன்றளவும் கூட அதான் என்ன காடி கஞ்சினாலும் கூடி அதான் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அதாவது எந்த கஞ்சி குடித்தா கூட மூடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது சரியாக எனக்கு நினைவில் இல்லை. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சாப்பாட்டை வெளியில் யாரும் பார்க்குறாப்புல சாப்பிடாதங்க அப்படிம்பாங்க. அதே போல் நல்ல சில காரியங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த இரவு கண்டிப்பாக கண்ணேறல் விழுந்திருக்கும். கண் திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லி இன்றளவும் அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சில பேர் மட்டும் அதில் அந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு போயிருந்தாங்க. அது பின்னால் சில தாக்கங்களை கொடுக்கும்போது அதுக்கு வேற ஒரு காரணம் அப்படின்ட்டு போயிடுவாங்களே தவிர இதுதான் காரணம் என்று அவர்களுக்கு புரியாது. ஆகையினால் அந்த விநாயகர் பிறந்த நாள் வாழ்த்துக்களில் இப்படியெல்லாம் சேர்ந்து விட்டது. கணேசனை ஆதியிலேயே சனியினுடைய பார்வை பட்டு அவருக்கு இந்த முகம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சனி. இந்த யானை முகம் சேர்வதற்கு உண்டானவர் இந்த சனி பகவான். அதுவும் ஒரு நல்லதுக்கே அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏற்பட்டுச்சு. அது அப்படி ஆனதுனால தான் உலக நாயகனாக அண்ட சராசரங்களுக்கும் முதல் தெய்வமாக அந்த விநாயகரை போற்றி வழிபடுகின்றோம். அது எல்லா காரியங்களுக்கும் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அந்த விநாயகரை கொண்டாடுவதற்குண்டான வழிமுறைகள். ஆக விநாயகரை நினைத்தாலும் சரி, எழுதினாலும் சரி, பாடினாலும் சரி, அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த விக்னங்களை அகற்றக்கூடியவன் விநாயகன். விக்னம் அப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்ப்பு, ஒரு தடை. இந்த தடைகளை எல்லாம் விலக்கி உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றவன் இந்த விநாயகர் பெருமான். ஆகையினாலே குழந்தைகள் என்பது அந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததுனால குழந்தைகள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே ஏன்னா இந்த குழந்தைக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளை பாதுகாப்பதிலும் அவங்களுக்கு விளையாட்டு போக்கு காட்டுவதிலும் விநாயகருக்கு ஈடு வேறு யாருமே சொல்ல முடியாது. கண்ணன் கூட சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது அது ஒரு காரணமாக விளையாடுவான். விநாயகர் அப்படி இல்லை. குழந்தைகளை பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுத்தக்கூடியவனாகவும் இந்த விநாயகர் விளங்குவார். ஆக விநாயகரை போற்றுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து தடைகளும் விலகி உங்களுடைய எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் அந்த வெற்றி பெற்ற நிலை தங்குவதற்கும், அதாவது வெற்றி பெற்றால் மட்டும் பத்தாது, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பதவி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பதவி கிடைச்சா மட்டும் பத்தாது. அந்த பதவியில் நம்ம குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ஒரு கண்ணியத்தோடும் ஒரு பெருமையோடும் வெற்றியோடும் நாம் அதில் இருக்க வேண்டும். அதில் ஒரு கரும் புள்ளி விழுந்துடக்கூடாது.
அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் நாம் பல திறமையோடு தான் செயல்பட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக விநாயகப் பெருமான் இருப்பார். இவரை நினைத்தால், அதான் சொல்லேன், நினைத்தாலும் அவரை எழுதினாலும் அவரை பாடினாலும் அவரை பேசினாலும் நமக்கு நல்லதைத்தான் அவர் செய்வார். யோகத்தை தருவார். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அவர் கிடைக்கச் செய்வார். ஆகையினாலே விக்கின வழிபாடு, விக்கினங்களை அகற்றக்கூடிய விக்னேஸ்வரனுடைய வழிபாடு இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய இந்த பிறந்த நாளிலே அனைவருக்கும் எல்லா சுகங்களும், அதாவது நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியம், இதான் முதல் செல்வம். ஒரு மனுஷாளுக்கு அதாவது ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஆயுள் முக்கியம். ஆயுள் இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆகையினால் ஆயுள் என்பது முதல் முக்கியம். ஆயுள் வளருவதற்கும் ஆயுளை நல்லபடியாக வைத்து காப்பாற்றுவது. ஆயுள் என்பது சிவம். அந்த சிவம் நமக்குள்ளே இருக்கின்றார். அந்த சிவனை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த தக்க வைத்து கொள்வதற்கு நாம் என்னென்ன நல்லவைகள்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். அந்த சிவன் நமது உடலுக்குள்ளே இருக்கின்றது தான், அதான் ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். அதனாலே அந்த ஆயுள் பெருக்கம் வேண்டும். அதனை அடுத்து இரண்டாவதாக ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நம்மளுடைய உடம்பை நாம் நல்லபடியாக பாதுகாத்து கொண்டால்தான் உள்ளே இருக்கும் ஜீவன் நல்லபடியாக இருப்பான். கண்டதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிடக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்ல வருது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேலை நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவதும் கண்ட நேரங்களில் முழிக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் இல்லாமல் அந்த விதிமுறைகளின் படி நாம் நடந்து கொண்டோமையானால் நாம் உடம்பு நம்ம பத்திரமாக இருக்கும். அந்த உடம்புக்குள்ளே குடிகொண்டிருக்கும் அந்த ஜீவன், அந்த சிவன் பத்திரமாக நமக்கு உதவி செய்வான். உள்ளே இருந்து ஆனந்தப்படுவான். அவனை ஆனந்திக்க செய்ய வேண்டும். கோபதாபங்களை அடக்கினால் அவன் சந்தோஷப்படுவான். கோபத்தில் கத்தும்போது பாருங்கள், அந்த நரம்புகள் புடைத்து கொண்டு வரும். அந்த புடைக்கும் போது நரம்புகளெல்லாம் அழுதுகிட்டு இருக்குமா. ஆகையினால் அவைகள்லாம் நீக்கி பொறுமையாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தால் ஆரோக்கியம் பெருகும். ஆகையினால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக போங்க. அப்படி செய்வதுதான் விநாயகருக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி, அந்த சிவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. சிவன் நம்மளுக்குள்ளே ஆனந்த கூத்தாடுவான். இந்த காலத்திலே, இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலே நல்ல ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும், நீங்கள் நினைக்கின்ற வாழ்க்கை சுகங்களும் போகங்களும் கிடைக்கப் பெற்று நீடூழி வாழ்க. கோவில் குருக்கள் டிவி சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நம்ம விநாயகப் பெருமான் உங்களுக்கு நல்லருள் புரிவாராக என்று உங்களுக்கு அழைக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் விநாயகப் பெருமானே நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.